எதற்காக வாழ்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே? எதை நோக்கமாக கொண்டு வாழ்கிறோம்? எதை நிம்மதியாக நினைத்து வாழ்கிறோம்? முடிவடையக்கூடிய இந்த உலக வாழ்வையா? நிரந்தரம் என்று யாருக்கும் இல்லாத இந்த வாழ்வையா? எது மகிழ்ச்சியான வாழ்க்கை? முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் எப்போது உண்மையான மகிழ்ச்சியை அடைவான்? மறுமையை புரிந்த உலக வாழ்வை அறிந்த அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், எப்போது அவன் சொர்க்கத்திலே முதல் 8 எடுத்து வைப்பாடோ அப்போதுதான். ஒரு முஃமினுக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்போதுதான். அல்லாஹு அக்பர். என்ன உலகம் அது? மா லா ஐனுன் ரஅத் வலா உத்னுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது, எந்த காதுகளும் அதன் சப்தத்தை கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படித்தான் என்ற கற்பனை கூட உதித்திருக்காது. என்ன உலகம் அது? நான் உங்களுக்கு மறு உலகை பற்றி பேச வரும் பொழுது சொர்க்கத்தில் கிடைக்கும் நிஅமத்துகளை பற்றி பேசவில்லை உங்களிடத்திலே. அதுவெல்லாம் நிஅமத்துகள் தான். சொர்க்கத்தில் கிடைக்கும் மாளிகைகள், சொர்க்கத்திலே கிடைக்கும் அந்த பூஞ்சோலைகள், சொர்க்கத்திலே இருக்கும் தோட்டங்கள், ஆறுகள், மதுபானங்கள், அங்கே இருக்கும் சிறுவர்கள், அங்கே கிடைக்கும் மனைவிமார்கள், அதனுடைய அழகையெல்லாம் வர்ணிக்க முடியாது. எப்படி அதனுடைய அழகை வர்ணிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் அதனுடைய அழகு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அந்த சொர்க்கத்தில் உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? எதை நோக்கமாக கொண்டு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் தெரியுமா? எதை நோக்கமாக கொண்டு இவ்வளவு சிரமங்கள் அவர்களுடைய வாழ்வை சூழ்ந்தாலும் அதையே தங்களுடைய வாழ்வின் இலக்கமாக மாற்றினார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக எமக்கு கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தின் உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா என்று. சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எப்படி நாங்கள் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த உலக வாழ்வில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், நான் கொடுத்தவற்றை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா? அப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், அதை விட சிறந்த ஒன்று எது யா அல்லாஹ் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அல் யௌம உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா. இந்த தினத்திற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன், என்னுடைய பொருத்தம் அனைத்தையும் உங்களுக்கு விதிக்கிறேன் என்று கூறி இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு அவனுடைய திரையை அகற்றுவான். நாளை சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எதை கொடுப்பதில் இருந்தும், அந்த சொர்க்கத்தில் கொடுத்த அனைத்திலிருந்தும் அந்த மனிதர்களுக்கு விருப்பமானது தன்னை படைத்த இறைவனை தங்களுடைய கண்களால் பார்ப்பது. எங்கே கிடைக்க முடியும் இது? எங்கே இதை அடைய முடியும்? அல்லாஹுவை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் தான் முஃமின்களுக்கு கூலியை கொடுப்பதற்காக அந்த உலகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கூலிகளை கொடுப்பதற்கு போதுமான உலகம் அல்ல. அவ்வளவுதான். இது தகுதியான உலகம் அல்ல. சொர்க்கத்தில் தான் அவனுடைய கூலிகளை அல்லாஹ் கொடுக்க முடியும். ஆம், சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்க்கலாம். அல்லாஹ்விற்கு பிறகு ஒரு முஃமினுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசத்தோடும் நேசத்தோடும் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலை பார்க்கலாம். அவர்களோடு வாழ்ந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பார்க்கலாம். சொல்லுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எது பெரிது? எது தேவை? அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم அபஸா வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை அல்லாஹ் வீணாக படைத்தானா? நீங்கள் என்னிடத்திலே திரும்பி வர வேண்டாமா? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, குர்ஆனுடைய இறுதி ஆயா
இறுதி ஆயத். இதை கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனிடத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல. நிச்சயமாக எம்மை மறுமை என்ற ஒரு நாள் சந்திக்கும். அந்த நாளில் வெற்றி பெறுவதுதான் அவர்களின் கூலிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்மையை சம்பாதித்தவன் நன்மையை பெற்றுக் கொள்வான், தீமையை சம்பாதித்தவன் தீமையை பெற்றுக் கொள்வான் கூலியாக. யாருக்கும் அநீதம் செய்யப்பட மாட்டாது. ஆம், அதுதான் வெற்றி. யார் இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக மரணித்தார்களோ அதுதான் வெற்றி. யார் கபருடைய வாழ்வில் விசாரணையில் வெற்றி பெற்றார்களோ அதுதான் வெற்றி. யார் நாளை மறுமையில் அரிசின் நிழலில் தங்களை ஆக்கிக் கொண்டார்களோ அதுதான் வெற்றி. யாருடைய விசாரணை எளிதாகி சிராத்துடைய பாலத்தை எளிதாக கடந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களோடு சேர்த்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனுடைய வார்த்தைகளால் செவிமடுத்தார்களோ அதுதான் வெற்றி. யார் நாளை மறுமையில் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்த்தார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மக்களாக எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை மன்னித்து எம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கும் இன்ஷா அல்லாஹ் காரணத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரசூலோடும் அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவர்களோடும் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.